மக்களே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா கார்ஸ் வந்துருக்காங்க. ஹர்ஷா கார்ஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு வீடியோ அப்டேட் கொடுக்குறோம் வந்துருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து எல்லாத்தோடைய வாழ்க்கையும் சிறப்பா அமைய ஆண்டவனை வேண்டிக்கலாம். தை ஒண்ணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், விவசாயி வந்து வருஷ கணக்கில் எல்லாமே பண்ணிட்டு கடைசியா சாமிக்கு அறுவடை பண்ணி சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்றதுக்கு பேர் தைப்பொங்கல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உழவுக்கு விவசாயத்துக்கு வந்து மெயின். இப்போதான் நம்ம வந்து நவீன காலத்தில் மிஷினரிஸ் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு வச்சு உழவு ஏற்பட்டு உழவு எடுத்து நம்ம எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை கௌரவப்படுத்துற விதமா மாட்டு பொங்கல். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சொந்தக்காரங்க எல்லாமே சேர்ந்து ஒரு சிறப்பாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி 3 டே தொடர்ச்சியா கிட்டத்தட்ட இந்த தீபாவளி பொங்கல் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். அந்த நல்ல நாள் எல்லாத்துக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஹர்ஷா கார்ஸ் சார்பாக மற்றும் நம்ம பண்ண யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து இடம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தாங்க. ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸ் வந்துருக்கிறோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹர்ஷா கார்ஸ் வந்துருக்காங்க. கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து அந்த கேப்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டீங்க ரீச். அதே கேப் அதே ரீச் அப்படியே போயிட்டு இருக்கேன். மக்கள் சப்போர்ட் என்னைக்குமே ஹர்ஷா கார்ஸ்க்கு 100% உண்டு. அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அது மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போட்டு கலக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. எவ்வளவு ஃபாலோவர்ஸ் அதுல? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல 1,87,88,000 வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மந்த் 4 நாள்ல 1 லட்சம் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்தோம். அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எல்லாம் தான் 4 நாள் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல 2,82,000 இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ். ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா 2,10,000 ஃபாலோவர்ஸ். அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, நீங்க பேசுறதுக்காக பாக்கணும் போடுவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ உங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாலேங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கார் சேல் பண்ணிருக்கீங்க, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு சேல் பண்ணி மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா. ஏன்னா இன்ஸ்டா ஃபாலோ பண்ணும்போது நீட்டா இருப்பேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் நல்ல ஜாஸ்தி. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசெண்டாங்க ஒரே நாள் இவ்வளவு கார் அதிகமா சேல் எந்த மாதிரி பண்ணிருப்பீங்க சார்? ஒரே நாள்ல அதிகமா பாத்தீங்கன்னா 11-12 வண்டி ஒரே நாள் டெலிவரி. 11-12 வண்டி. காலையில நான் வீடியோ எடுக்கலாம் ஆரம்பிச்சு கேமரா எடுத்துட்டு வருவோம். அப்ப தொடர்ச்சியா டெலிவரி ஆகும்போது கேமராமேன் எடுத்து உள்ள போவாரு, மறுபடியும் அடுத்த வண்டிக்கு எடுத்து வரணும், மறுபடியும் உள்ள போவாரு. இதே அதனால வீடியோ சில டைம்ல எடுக்காம போயிடும். அதிகபட்சம் இந்த மாதிரி ஒரே நாள் பண்ணிடலாம். சாத்தியமாகுதுங்க? அதுக்கு நான் சாத்தியம் கிடையாது. வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க தான் சாத்தியம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு ஹர்ஷா கார்ஸோட யூடியூப் சேனல் எல்லாமே பக்கம் வந்து அப்புறம் ஃபன்னு எல்லாமே கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட்னால எல்லாருக்குமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு ஒர்க் அவுட் பண்ற ஒரு பிசினஸ் எங்க பெருசாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம எந்த தூரம் சர்வீஸ் பண்றோமோ அதை வச்சுதான் அந்த பிசினஸ் பெருசாகுது. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்க. ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க, இந்த மாதிரி இங்க எடுங்க நல்லா இருக்குன்னு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானும் 100% குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. 1-2 எனக்கும் இல்லாமலாம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்றோமோ அவ்வளோக்கு பிரச்சனையும் பேஸ் பண்ற மாதிரி தான் இருக்குதுங்க. எல்லாரையும் ஃபாலோ பண்றேன். இருந்தாலும் 99% ஒரு கஸ்டமரை எவ்வளவு தூரம் என்னால் திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்ன வரைக்குமே. அதே மாதிரி வாங்கிட்டு போற ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி அங்க போங்க, சர்வீஸ் நல்லா இருக்கு, நீட்டா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வண்டியில நிறைய என்ன குறை என்ன மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா குறைய சொல்ல மாட்டாங்க, நிறைய மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே சொன்னங்காட்டி அன்னைக்கு நான் யூடியூப்ல வரும்போது நான் பேச கோவப்பட்ட ஒரு வார்த்தை இன்னும் மைண்ட்ல நிக்குது. நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் பையன் அவன் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா 3 ஓனர் வண்டியை சிங்கிள் ஓனர் வீடியோல பேசினாப்ல. அப்ப நான் சொன்னேன் எதுக்கு இந்த பொய், உண்மையை சொல்லிட்டு போ, பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கோவத்துக்குள்ள நான் வீடியோக்குள்ள வந்தேன். அப்ப நம்ம கேமராமேன் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க பேச செட் ஆகுதுன்னா நீங்க வாங்கினான்னு. அன்னைக்கு பிராக்டிக்கலா உள்ள வந்தது, இன்னைக்கு எல்லாமே பிராக்டிக்கலா போயிட்டு இருக்கு. சூப்பர், ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் திருப்திப்படுத்தினாலும் அவங்களே திருப்தி ரெஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதானே உண்மை. சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கால் சொன்னு எடுக்க முடியாது, ரிட்டர்ன் கூப்பிட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
16 ஸ்டாஃப் உள்ள வச்சிருக்கிறோம். 16 ஸ்டாப் வச்சு. ஆமா, இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல இருந்து உலகம் எல்லாரும் வெளியிட்டு வராங்க. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா பேசி இந்த இடத்துக்கு வர சொல்லி அட்ரஸ் சொல்லி போட்டோ எல்லாமே டீட்டெயிலா அனுப்பிச்சுட்ருவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் வண்டியெல்லாம் ஓட்டி பாருங்க, வண்டியெல்லாம் பிடிச்சிக்கா, வண்டியில குறை இருக்கா குறைச்சி கேளுங்க. நான் கண்டிப்பா குறைச்சி தராமலாம் இன்ன வரைக்கும் நான் சொன்னபடி கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பா சொன்னீங்கன்னா லோன்ஸ் எப்போ பண்ணிட்டு அதேதான் தமிழ்நாடு ஃபுல்லா திருப்பூர் கஸ்டமருக்கு எந்த மாடலா தான் லோன் பண்ணி கொடுத்துருவோம். 2013-14 மேல அவ்வளோ ஒரு தமிழ்நாடு எங்க வேணா பண்ணி கொடுத்துருவோம். பொங்கல் வர வந்துருக்கு, ஏற்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா முந்தி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆஃபர் போட்டே இருப்போம். இப்போ வந்து ஆஃபர் யோசிக்கவே விடல. ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணு சொல்லி ஒவ்வொரு வேலையும் பண்ணாங்க. என்னால ஆஃபர் யோசிக்க முடியல. அதனால பிரைஸ்ல பெஸ்ட்டான ஒரு பிரைஸ் கொடுத்துட்டு அது மட்டும் கிடையாது, சொல்றதை விட நீங்க நேரில் எடுக்கும்போது கம்பல்சரி எங்களோட காம்ப்ளிமெண்டரா எங்களுடைய ஞாபகத்தும் ஒரு பொருள் கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்போம். சிறப்புனா ரொம்ப சிறப்பு எல்லாமே சொன்னீங்க. மக்கள் பாத்தீங்கன்னா மக்களோட ஆர்வம் என்னைக்குமே இருக்குங்க. கண்டிப்பா பாத்துலாங்களா? தாராளமா பார்த்தலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னு யூடியூப் சேனலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. ஹர்ஷாகாஸ் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த இடத்துல தமிழ்நாடு முழுக்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து நாய்ஸ் சொல்யூஷன் ஏகப்பட்ட ஆப்ஷன் கம்ப்யூட்டர் எடிட் பண்ணி அதை ஒரு எஃபெக்ட் கொடுத்து மக்களுக்கு சேர்க்கும் போது தான் இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்பதான் நீங்க வந்து என்கிட்ட ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணும்போது நான் இவருக்கு ஒரு பிசினஸ் பண்ணுவேன். எல்லாரும் ஆச்சு மறக்கைவோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில உதவியா இருப்பீங்க. மறக்காம எல்லாத்துக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு எல்லா வண்டியோட வீடியோ பார்த்தலாம். ரொம்ப சிறப்பு, நன்றிங்க. வாங்க வீடியோ எல்லாமே பார்த்துவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா சின்ன சின்ன வேலையை வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஸ்கூல் டைம் ஆகி போச்சு. அதனால ஸ்கூல்ல வந்து நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, அதனால நான் கிளம்பிட்டேங்க. நம்ம ஆஃபீஸில் வந்து காமராஜ் மற்றும் யோகராஜ் 2 பேருமே உங்களுக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொரு காரையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க. நான் காமராஜ்ண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கிறீங்களாண்ணா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்கண்ணா. சூப்பர்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கார் நின்றுருக்குங்க. ஆமாங்கண்ணா, இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல குறைஞ்சது ஒரு 40 வண்டி பக்கம் இருக்குதுங்க. ஓகே. முக்கியமான மேட்டர் என்னன்னாங்க, இந்த யூடியூப் சேனல் பாட்டிருக்கும் அனைவருக்கும் ஹர்ஷா கார்ஸின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றிண்ணா, உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்ஸ்ங்கண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா ஏற்பட்ட கார் இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா, லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குங்க. ஓகே. நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாங்க. அது இந்த தடவை வந்து பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுக்கலாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வண்டி என்ன இருக்குன்னு பாக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நிசான் மைக்ரா 2010 மாடல் 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக்கும் சரி, வண்டியோட இன்டீரியர்ல நல்லா இருக்கு. ஏன்னா இந்த தடவை வந்துங்க நிறைய கார்ஸ் குறைஞ்சது ஒரு 40 வண்டி இருக்கிறதுனால வண்டி அவுட்லுக் மட்டும் பார்க்கலாங்க. வண்டியை ஓவரால் டீட்டெயில் சொல்றேங்க, இன்டீரியர் பார்க்க முடியாது. வீடியோல கொடுக்குற நம்பரை சேவ் பண்ணி வச்சு நீங்க வாட்ஸ்அப்ல கேட்லாக்கும் பார்க்கலாம். அதுபோக மெயின் நம்ம ஆப் ஒன்று இருக்கும், சரி ஹர்ஷா கார்ஸ்னு சொல்லி ஆப்பும் இருக்கு, அதுலேயும் பார்க்கலாம். அதுபோக நம்ம யூடியூப் சேனல்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே வீடியோ வருங்க. மெயினாக வந்து இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரோ மாடல் 2010 3 ஓனர் பெட்ரோலுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,15,000 ரூபா. அது பிக்சட் ரேட் இல்லைங்க. நீங்க ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சேனலை பார்த்து வந்து பேசுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணலாம். நீங்க நேரடியா வாங்க, வண்டி வந்து பாருங்க. உங்களுக்காக இந்த வண்டிக்கு நான் பேசுறேன், ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் வண்டி கொடுக்கலாங்க. நம்ம அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல பொங்கல் வரப்போகுது, ஒரு 5 பேர் ஃபேமிலியா போறதுக்கு ஒரு ஏற்ற வண்டிங்க. நல்ல ஒரு காம்பேக்டா உள்ள வண்டிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் 1.2 2010 மாடல் 2 ஓனர் பெட்ரோலுங்க. இன்சூரன்ஸ்ல எஃப்சி 2025 வரைக்கும் இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 ரூபா. வண்டியில டென்டோ கிராச்சஸ் இருக்கு, டென்ட் இருக்காதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க, ஒரிஜினல் பாடியோட அப்படியே இருக்கு. 4 டயரும் ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 ரூபா. அது பிக்சர்டு இல்லை, நீங்க ரெடி கேஸோட வாங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் வண்டிக்கலாம். அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமருங்களா, உங்களுக்கு பாதிக்கு பாதி லோக்கல் பயன்ஸும் பண்ணி தரலாங்க. வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க. இப்போ அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல நிறைய கஸ்டமர் விரும்பி லைக் பண்ணி ஓட்டுற வண்டிங்க, மாருதி வேகனாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 2015 சிங்கிள் ஓனர். வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி, இன்டீரியரும் சரி, வண்டி டயர் கண்டிஷனும் சரி எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி ஒரு கிலோமீட்டர் கம்மியான வண்டிங்க. வண்டியினுடைய அவ்வளோ ஒரு இன்ஜின் சவுண்டோ பாடி கண்டிஷனோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரிஜினாலிட்டியே இருக்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த மாருதி வேகனார் கோட் பண்ற ரேட்டு வெறும் 4,25,000 ரூபாங்க. அது பிக்சர்டு இல்லை, ரெடி கேஸோட பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வேகனார் கேட்குறீங்க, அவங்க லோன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பீங்க. உங்க கீழே ஒரு 50,000 இருக்கா, அதை கட்டிட்டு மீதி வந்து இது ஒரு பேங்க் லோனாகவும் பண்ணிக்கலாங்க. நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்ல ஒரு 5 பேர் வர மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி கேட்டிருப்பீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் VXI மாடலுங்க. வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி, வண்டியினுடைய குறை என்னன்னு பார்த்தா பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஃபேடாக இருக்கு, கொஞ்சம் டச்சப் பண்ண வேண்டியது இருக்கு. வண்டியினுடைய இன்ஜின் கண்டிஷன் சரி, சீட் கவரும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜ் கண்டிஷன் தான் இருக்கு.
வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2006 மாடல் 3 ஓனருங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது. எஃப்சி நாங்களே போட்டு கொடுத்தோம்னா வெறும் 1,25,000 ரூபாய். இல்லைங்க நாங்களே எஃப்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,00,000 ரூபா. இந்த நான் ரேட் சொல்றது வந்து பிக்சர்டு இல்லை. நீங்கள் ரெடி கேஸோட வாங்க, நேரடியாக வந்து வண்டி பாருங்க, ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பாருங்க. வண்டி ஓகேன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாங்க. நம்ம அடுத்த அர்சா கார்ஸ்ல பார்க்குற வண்டிங்க நிறைய கஸ்டமர் ஓட்டி பழக இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அண்ணன் மதுரையிலேருந்து கேட்டிருந்தாப்புல என் ஒய்ஃபுக்கு ஓட்டி பழகிற மாதிரி ஒரு வண்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மெயினாக லேடிஸு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டிங்க மாருதி 800 2005 மாடல் 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி இன்டீரியலும் சரி டயர் கண்டிஷன் ஆவரேஜாக இருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. நம்ம அர்சா கார்ஸ்ல இருந்தா ஆல்டோ 800க்கு கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 ரூபா. நீங்க நேரடியா வாங்க, இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும் பண்ணலாம். இந்த வண்டி வந்து பாருங்க, இந்த வண்டிக்கு நான் உங்களுக்காக பேசுறேன், ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும் வண்டி கொடுக்கலாங்க இதுக்கு. இப்போ நம்ம அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் சேமே உள்ள ஒரு இன்ஜினுங்க. அப்போ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ரிக்ஸுங்க. மாடல் 2009 3 ஓனர். வண்டியினுடைய அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியினுடைய 4 டயருமே ஒரு குட் கண்டிஷன்ல இருக்குங்க. குறைஞ்ச ஒரு 80% உள்ள வண்டிங்க. வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இன்சூரன்ஸ் இருக்காது, எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டிக்கு இந்த மாருதி ரிக்ஸுக்கு நம்ம அர்சா கார்ஸ்ல கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,00,000 ரூபாய். அதே மாதிரி நீங்க ரெடி கேஸோட வந்தீங்கன்னா வெறும் 1,90,000 ரூபாய் ரெடி கேஸோட வரவங்களுக்கு. அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா உங்களுக்கு பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அர்சா கார்ஸ்ல அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியா வண்டி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனியில சென்ட்ரோ ஜிங்க் வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி இன்டீரியரும் சரி அவ்வளோ ஒரு நீட்டா இருக்குங்க. நீங்க வண்டியை பார்த்தாவே தெரியும், வீடியோல பார்க்குற மாதிரியே நேர்லையும் இருக்குங்க. வண்டியோட இன்டீரியரும் சரி அவுட்லுக் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. வண்டியோட நம்பர் பார்த்தாலுமே லோக்கல் நம்பரு, 4 டயர் ஒரு ஆவரேஜ் கண்டிஷன். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 70 நம்ம லோக்கல் நம்பர் தான் வருங்க. இந்த சேண்ட்ரோனோட மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் 3 ஓனரு பெட்ரோல் பிளஸ் கேஸ். நிறைய கஸ்டமர் கேஸ் பெட்ரோலோட கேட்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் கேஸோட இருக்கு. வெறும் 1,75,000 ரூபா. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் சொல்றது. நம்ம அர்சா கார்ஸ்ல என்னைக்கு ரேட் வந்து பிக்சர் ரேட் இல்லைங்க. நீங்க ரெடி கேஸோட வந்து ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். நீங்க நேரடியாக வாங்க, இந்த வண்டிக்காக ஓனர் நான் உங்களுக்காக பேசுறேங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். அதாவது திருப்பூர் கஸ்டமரா பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாங்க. இப்போ அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் i10 ரொம்ப லைக் பண்றாங்க. அது லோ பட்ஜெட் வண்டி வேணும் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல வண்டி இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா இருக்கு. ஆனால் வந்து வண்டியினோட குறைன்னு பார்த்தா கலர் மட்டும் ஃபேட் ஆயிருக்குங்க. இந்த இடத்துல டென்ட் கலர் ஃபேட் ஆகி டென்ட் இருக்குங்க. கலரு சின்ன கிராச்சஸ் இருக்கு. வண்டியோட இன்ஜின் சரி சீட் கவர் சரி அவ்வளோ குட் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியினுடைய ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த ஹுண்டாய் i10 மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 3 ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 ரூபாய். இது வந்து பிக்சர் ரேட் இல்லை, நீங்க ரெடி கேஸோட வாங்க. வண்டி வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. வண்டி ஓகேனா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா உங்களுக்கு ஒரு பாதி கட்டிட்டு மீதி ஒரு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாங்க. அர்சா கார்ஸ்ல அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் பீட். நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்ல பார்த்துருப்பீங்க. அதுல மாதிரி சிங்கிள் ஓனர்ல பார்ப்பீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா 2011 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டியோடைய இன்ஜினும் சரி பாடி கண்டிஷனும் சரி டயர் கண்டிஷன் சரி எல்லாம் ஒரு நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு வண்டிங்க. இன்னொன்று செவர்லெட் பீட்டினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,00,000 ரூபாய். நீங்க ரெடி கேஷ்னா ஒரு பெஸ்ட் ரேட்டும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வண்டி வந்து நேரில் பாருங்க. வண்டியை பார்த்து ஓகேனா இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணலாங்க. இப்போ இவ்வளோ நேரம் வந்து வண்டியை பார்த்து வந்து ஒரு ஹேஷ்பேக் டைப்ல நிறைய வண்டி பார்த்து இருந்தா அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா செடான் டைப்ல அது செம ஒரு வண்டி தரமான வண்டிங்க. நிறைய கஸ்டமரும் ரொம்ப லைக் பண்றது. அது டீசல்ல நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில வெர்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ. வண்டியோட அவுட்லுக்கும் சரி இன்ஜினும் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு. ஏர் பேக் வர டைப்புங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்களா சூப்பரான ஒரு கண்டிஷனு. வண்டியோட அவுட்லைனும் சரி செம குவாலிட்டியாக இருக்கு. வண்டியோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ் பண்ணோ ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ இல்லாத வண்டிங்க. அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு. வண்டியோட செடான் டைப்ல ஒரு டிக்கி ஸ்பேஸ் பெருசு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்களா. அவங்களுக்கு ஒரு நிறைய பொருள் திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கு. அதே மாதிரி சீட்டும் சரி நாங்கள் இன்டீரியர்ல பார்க்கலாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் வந்து பவர் விண்டோ வந்து மெயினாக சீட் கவர் வந்து சூப்பரான ஒரு கண்டிஷன் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசி நல்லா கூலிங்கில் உள்ள வண்டிங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் சரி செம்ம குவாலிட்டியான வண்டிங்க.
ஃப்ரண்ட் சீட்டாக இருந்தாலும் சரி பேக் சீட்டுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. டயர் கண்டிஷன் அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு வண்டிங்க. அருமையாக இருக்குங்க. வண்டி சூப்பரான ஒரு கண்டிஷன்லங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல் சிங்கிள் ஓனர் டீசலுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி 2026 வரைக்கும் எஃப்சி பேப்பர் கரண்டுங்க. நம்ம அர்சா கார்ஸ் இந்த ஹுண்டாய் வெறும் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,75,000 ரூபாய். நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த 3,75,000 ரூபாய் பாதி கட்டுங்க, மீதி ஒரு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஒரு பேங்க் லோன் பண்ணி தரலாங்க. அது ஸ்ரீராமில் மட்டும்தான் ஆகும். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட்டு லோனும் பண்ணி தரலாங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணி தரலாங்க. நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் ஸ்விஃப்ட் டிசைரு, அதுலேயும் மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டி இருக்குங்க. வண்டியினுடைய அவுட்லுக்காக சரி இன்டீரியரும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்குது. டயர் கண்டிஷனர் இன்ஜின் கண்டிஷனு எல்லாமே ஒரு நீட்டாக உள்ள வண்டிங்க. வண்டியில் வந்து ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. வண்டியோட அவுட்லுக்கும் சரி அவுட்லைனும் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க. வண்டியினுடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயருமே குறைஞ்சது ஒரு 80% வண்டி உள்ள கண்டிஷனுங்க. வண்டியோட பேக் சைடும் சரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ இல்லாத வண்டிங்க. வண்டியோட மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவரு ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குங்க. இன்னோட வண்டியினுடைய ஓவரால் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க. விஎக்ஸ்ஐ மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இந்த ஸ்விஃப்ட்டுக்கு நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000 ரூபாய். நீங்கள் ரெடி கேஸோட வாங்க, உங்களுக்காக நான் பேச ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பேசி தரேங்க. அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக பாதிக்கு பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி நிறையா கஸ்டமரு இந்த லோ மாடலில் எனக்கு பேங்க் லோன் பண்ணி தரோன்னு கேட்குறாங்க. மெயினாக பார்த்துக்குங்க 2012க்கு மேலே பாருங்கள், 2012, 13, 14, 15 இந்த ரேஞ்சில் உள்ள வண்டியை பாருங்கள், ஒரு லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி தரலாங்க. அதே மாதிரி இந்த 2012லேருந்து 11, 10, 9, 8 இந்த வண்டிக்கு வந்து பேங்க் லோன் கிடையாதுங்க. திருப்பூர் கஸ்டமராக அந்த மாதிரி மாடலுக்கு ஒரு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாங்க. ஒயிட் கலரில் அருமையாக ஒரு வண்டி நின்றுக்குங்க. ஆமாங்க, இந்த ஒயிட் கலரில் ஒரு அருமையான சூப்பரான வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க. நிறையா கஸ்டமரு நிறையா யங்ஸ்டார்களும் ரொம்ப விரும்புகிற வண்டிங்க. ஃபோர்டு எஸ்பயர் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 2017 சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க வண்டி கண்டிஷனு. வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி இன்டீரியரும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான டயர் கண்டிஷனில் இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. இந்த வண்டியினோட வந்து டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லைங்க. வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி இன்டீரியரும் சரி செம குவாலிட்டியான வண்டிங்க. வண்டியினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தான் வருங்க, TN 99 வருது. வண்டியோட சீட் கவரும் சரி உள்ளுக்குள்ள ஏசி ஒர்க்கிங்லேருந்து பவர் ஸ்டேரிங்லேருந்து பவர் விண்டோ வரைக்கும் எல்லாமே செம்ம குவாலிட்டியான வண்டிங்க. மெயினாக வண்டியினுடைய சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க. வண்டியோட இன்டீரியரில் பார்க்கலாம் வாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டச் போட்டிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்து மெயினாக வந்து ஏர் பேக் வர டைப்புங்க, ABS ஏர் பேக்கோட வர டைப்பு. சீட் கவர் பாருங்க, வண்டியோட வந்த சீட் கவர் அவர் ஒரு குவாலிட்டியாக வச்சிருக்கிறாங்க. ஒரு சீட் கவர் ஒரு டேமேஜ் ஆகாது, அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நீட்டாக இருக்குங்க. நீட்டாக இருக்குங்க. வண்டி எடுத்து நீங்கள் வண்டி நம்பர் கொடுத்தீங்கன்னா ஷோரூமில் என்னோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர் டீசலுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த ஃபோர்டு எஸ்பிஆர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,50,000 ரூபா. இந்த 4,50,000 ரூபா அர்சா கார்ஸில் என்றைக்குமே எல்லா வண்டிக்குமே ஃபிக்ஸட் இல்லைங்க. நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும்ல. அதே மாதிரி இந்த வண்டி வந்து ஒரு லோன் ஆப்ஷனில் எதிர்பார்க்குறீங்களா, நீங்கள் உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா இருக்குது, அதை கட்டிட்டு இந்த வண்டிக்கு ஒரு பேங்க் லோனாகவும் பண்ணி தரலாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம அர்ஷா கார்ஸ்ல பார்க்க போற வண்டி மாருதி ஈகோ. வாங்க வண்டியை பார்க்கலாம். ஈகோ அருமையாக நின்றுருக்குண்ணா. நான் 2018 மாடல்னா 2 ஓனர்னா பெட்ரோல் வண்டினா. ஓகே. டயர்னால நல்ல கண்டிஷன்ல இருக்குண்ணா. பாடி லைன் நல்லா இருக்குண்ணா. மேலே வண்டி கேரியரோட இருக்குண்ணா. வண்டி கேரியர் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா. ஓகே ஓகே. வாங்க இன்டீரியர் பார்ப்பீங்களா. நீட்டாக இருக்கு. இன்டீரியர் பார்த்துக்கலாம். சீட்டுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்கன்னா வண்டியோட வந்த செட் இருக்குண்ணா. ஓகே ஓகே. இந்த வண்டிக்கு என்ன ஸ்பெஷல்னா கேஸ் என்டாஸ்மெண்டோட இருக்குண்ணா. வண்டிக்கு கேஸ் என்டாஸ்மெண்டோட இருக்கு. நம்ம இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா கார்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ்னா
4,20,000 ப்ளஸ் நம்ம ஆஃபீஸ் கமிஷன் 2%. எஃப்சி 33 இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இருக்குண்ணா. ஓகே, லோன் பண்ணிக்கலாங்களா? லோன் பண்ணிக்கலாம்ண்ணா. 2018 மாறுறதுனால நம்ம பேங்கிங் லோனும் பண்ணலாம், லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணலாம்ண்ணா. இப்போ நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல பார்க்க போற வண்டி செவர்லெட் என்ஜாய்ண்ணா. 2017 மாடல் சிங்கிளோட டீசல் வண்டிண்ணா. இது டீசல் வண்டி. ஆமாண்ணா. செவர்லெட் என்ஜாய்ங்க. ஆமாண்ணா. பாடி லைன் நல்லா இருக்கு. வண்டிக்கு கேரியரோட வந்திருக்குண்ணா. வண்டி நீட்டாக இருக்குங்க. இன்டீரியர் நல்லா இருக்குண்ணா. உள்ள வண்டி இன்டீரியர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்கன்னா, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோண்ணா. பவர் விண்டோ சுவிட்ச் மட்டும், வண்டி எடுத்தால் பவர் விண்டோ சுவிட்ச் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கணும். டயர் 4மே ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும். 4,75,000 ப்ளஸ் 3,000 ஆஃபீஸ் கமிஷன். லோனும் பண்ணிக்கலாம், லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம்னா. இன்சூரன்ஸ் வந்து 2024 முடி இருக்கு. எஃப்சி 33 முடி இருக்குண்ணா. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம்லைங்க. மற்ற எல்லா டீட்டெயில் கேட்லாக்ல இருக்கணும். ஹர்ஷா கார்ஸ்ல பார்க்க போற வண்டி மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்க வண்டி இனோவா, டொயோட்டோ இனோவா பார்க்கலாம் வாங்க. 2009 மாடலு 3 ஓனர் டீசல் வண்டி. பாடி லைன் நல்லா இருக்கு. டயர் 4மே ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. 2.5 வி வேரியன்ட். வி வேரியன்ட். இந்த வண்டிக்கு நம்ம ஹர்ஷா கார்ஸ் கோட் பண்ற பிரைஸ்னா 6,95,000 ஆஃபீஸ் கமிஷன் 2%. இந்த வண்டிக்கு எஃப்சி 24 முடி இருக்கு. இன்சூரன்ஸ் 23 முடிஞ்சுச்சு. இன்சூரன்ஸ் மட்டும் வண்டி எடுத்தா இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கணும். இந்த வண்டியை வாங்கின இன்டீரியர் பார்ப்போம். நான் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. சீட்டில் பெஸ்ட்டாக இருக்குங்க. சீட்டெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குண்ணா. வண்டி டர்போ இன்ஜினோட இருக்குண்ணா. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். வாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம். திருப்பூர் ஹர்ஷா கார்ஸ்ல இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் ஓமனி கேட்குறீங்க. அதே மாதிரி திருப்பூருக்குள்ள இருந்தாலும் சரி, அவுட்டராக இருந்தாலும் சரி, இந்த ரோட்டோரத்தில் கடை வச்சிருப்பீங்க பாருங்க, அந்த ஹோட்டலில் சாப்பாடு செய்கிறவங்களுக்கு நிறையா கஸ்டமர். அதே மாதிரி சென்னிமலையில இருந்து நிறைய பேர் எங்களுக்கு பெட்ஷீட்டு, வேட்டி, சேலை இதுக்கு வியாபாரத்துக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா 2007 மாடலு மாருதி ஆம்னி. 2007 மாடல் 3 ஓனருங்க. பெட்ரோல் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. எஃப்சி எடுத்து இப்போ ஒரு 3 வாரம் தான் இருக்குங்க. வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி, இன்டீரியர் அவ்வளோ நீட்டாக இருக்கு. வண்டி வந்து இப்போ எஃப்சிக்காக ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட 4 டயரும் ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு. சீட்டு பார்த்தீங்கன்னா 7 சீட் உள்ள வண்டிங்க. ஆம்னியில் நிறைய கஸ்டமர் ஒரு வியாபாரத்துக்கோ, ஒரு இட்லி வியாபாரத்துக்கோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் ஒரு சின்ன வண்டியை ஒரு 7 பேர் போகிற மாதிரி கேட்குறீங்க. அது ஆம்னியில் திருப்பூருக்குள்ள ரொம்ப டிமாண்டான உள்ள வண்டிங்க. அதில் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஹர்ஷா கார்ஸ்ல இருக்குதுங்க மாருதி ஆம்னி. இதில் ஓவர் டீட்டெயில் பார்க்கலாங்க. 2007 மாடலு 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 3 வாரம் தான் ஆகுங்க. கஸ்டமர் வந்து சேல்ஸ் கொடுத்துருக்கிறாப்புல. கஸ்டமரை வந்து எஃப்சி பண்ணி கொடுத்துட்டாப்லைங்க. இந்த ஆம்னிக்கு நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 ரூபாய். அது நீங்கள் ரெடி கேஸோட வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும்ல. அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா உங்களுக்கு பாதிக்கு பாதி இந்த ஆம்னிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாங்க. என்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேங்க, நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல நம்ம கோட் பண்ணுற ரேட் வந்து பிக்சடு ரேட் இல்லைங்க. நீங்கள் ரெடி கேஸோ இல்லை லோன் ஆப்ஷனில் பார்க்குறீங்களா, ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணி தரலாங்க. நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்பீங்க, எனக்கு இன்ஜின் கண்டிஷனு, டயர் கண்டிஷனு, வண்டியோட அவுட்லுக்கும் சரி, இன்டீரியர் நல்லா தெளிவான வண்டியான்னு கேட்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டன்லேயே மேக்னா வண்டினோட அவுட்லுக்கும் சரி, இன்டீரியர் அவ்வளோ நீட்டாக இருக்கு. டயர் கண்டிஷன் 4மே 90% புது டயர்னே சொல்லுங்க. புது டயர் கண்டிஷனில் வச்சிருக்கிறாங்க. வண்டியில் ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. வண்டியோட இன்டீரியரும் சரி, அவுட்லுக்கும் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க. இந்த ஹுண்டாய் i10 1.2 மேக்னா 2010 மாடல் 3 ஓனர் பெட்ரோலுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி 2025 வரைக்கும் இருக்கு. நம்ம ஹர்ஷா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,35,000 ரூபாய். இந்த 2,35,000 ரூபாய் பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும்ல. திருப்பூர் கஸ்டமரா பாதி லோனு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு i10 நம்ம மார்க்கெட்டில் உள்ளதுங்க. அது ஹுண்டாய் கம்பெனியாவே நல்லா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஒரு 5 பேர் இப்போ பொங்கல் வருதுங்க, பொங்கலுக்காக ஒரு 5 பேர் ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேமிலியோட போகிற மாதிரி இருந்தால் இந்த வண்டி வந்து நேரில் பாருங்க. வண்டியை டெஸ்ட் டிரைவ் வண்டி பாருங்க, ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும்ல. வண்டி ஒரு செம குவாலிட்டியான வண்டிங்க. இப்போ நம்ம அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்பேக் டைப்பில் ஒரு சின்ன வண்டியாக வேணும்பாங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டியாக பார்ப்பாங்க. அதுலேயும் வண்டி இப்போ ட்ரெண்டிங் உள்ள வண்டிங்க, அந்த மாதிரி ஒரு வண்டி கேட்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க. வண்டினுடைய ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. கஸ்டமரோட இந்த வண்டி வந்து கஸ்டமர் பார்க்கிங் சேல் விட்டுருக்குறாங்க. இந்த வண்டிக்கு வந்து ஒரு 2% கமிஷன் மட்டும் வரும். வண்டியோட 4 டயருமே ஒரு 80% கண்டிஷன் உள்ள வண்டி.
சீட் கவரும் சரி, இன்டீரியரும் சரி, ஏசி ஒர்க்கிங்லேருந்து பவர் ஸ்டேரிங்லேருந்து பவர் விண்டோ வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. வண்டியிலோட பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் நேரில் வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடலு, சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வண்டிங்க. இந்த 2 நாள் குயிட்டுக்கு நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,50,000 ரூபாய். இது இன்னும் பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட பெஸ்ட் ரேட் அமல்னா. அதே மாதிரி லோன் ஆப்ஷனில் நிறைய கஸ்டமர் குயிட்னாவே நிறைய கஸ்டமர் லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் கையில் ஒரு 50,000 இருக்கா, இல்லை 1,00,000 ரூபா இருக்கா, அதை கட்டிட்டு மீதி லோன் பண்ணிக்கலாம். அந்த லோன் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும். சிபில் ஸ்கோர் வந்து குறைஞ்சதோ ஒரு 750க்கு மேலே இருக்கணுங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் லோன் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள் கையில் ஒரு 50,000, ஒரு 30,000, இல்லை 1,00,000 ரூபா இருக்கா, அதை கட்டிட்டு மீதியோ ஒரு பேங்க் லோனவும் பண்ணிக்கலாங்க. நம்ம அர்சா கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமரு இல்லை நிறைய பேர் லேடிஸாக நிறைய பேர் ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வேணும்னு கேட்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டிங்க. அது பெட்ரோல் வண்டியில் ஆட்டோமேட்டிக் கீர். வண்டியோட அவுட்லுக்கும் சரி அவுட்லைன் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. வண்டியில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. டயர் கண்டிஷன் சரி, இன்ஜின் பாடி கண்டிஷன், இன்டீரியரில் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக உள்ள வண்டிங்க. அதை பார்த்தீங்கன்னா மாருதி செலிரியோ ஆட்டோமேட்டிக் கீர். மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தாங்கன்னா வெறும் 4,25,000 ரூபாய். அதுவும் ஆட்டோமேட்டிக் கீர்லைங்க. செலிரியோ 2016 சிங்கிள் ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் உள்ள வண்டிங்க. நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு வெறும் 4,25,000 ரூபாய். நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட் அமௌண்ட்ல. அதே மாதிரி நிறைய கஸ்டமர் மெயினாக வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அண்ணன் கேட்டிருந்தாப்லைங்க. அவருடைய சிஸ்டருக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கீரில் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டிங்க. அதுவும் மாருதி கம்பெனிலேயே செலிரியோ ஆட்டோமேட்டிக் கீருங்க. நம்ம அர்சா கார்ஸில் இந்த 2016 சிங்கிள் ஓனருக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,25,000 ரூபாய். இந்த 4,25,000 பிக்சட் ரேட் இல்லைங்க. நீங்கள் நேரடியாக வண்டியை வந்து பாருங்கள், வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவல் வண்டி பாருங்கள். வண்டி ஓகேன்னா உங்களுக்காக இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் நான் பேசி பார்க்குறேங்க. நிறையா கஸ்டமர் ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணுங்க, எனக்கு வந்து வேலை அதிகமாக வைக்கக்கூடாது, ஒரு செலவே இல்லாமல் ஓடணும்னு நிறையா கஸ்டமர் எதிர்பார்ப்பீங்க. அவங்களா பார்த்தீங்கன்னா மாருதி கம்பெனியில் பெட்ரோல் வண்டிங்க. என்றைக்குமே பெட்ரோல் வண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. நீங்கள் எங்கே போனாலும் பயப்படாமல் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி லேட்டஸ்ட் மாடலில் இருக்குதுங்க. வண்டியோட அவுட்லுக்கும் சரி இன்டீரியரும் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. வண்டியோட ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டால் ஒரு ஷோரூமில் என்ன கண்டிஷன் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்குங்க. வண்டியினுடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னாலே நல்லா இருக்குங்க. வண்டியோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டிங்க, TN 66. வண்டியோடைய இன்டீரியரும் சரி சீட் கவரும் சரி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்க. வண்டியோட அவுட்லுக் அவுட்லைன் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. இதனுடைய வண்டி அப்படி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800 LXi மாடல் பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கார்டில் இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. நிறைய கஸ்டமர் பெட்ரோல் வண்டியில் ஒரு சின்ன வண்டியாக இருக்கணும், ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற வண்டியாக பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800. நம்ம இந்த மாருதி ஆல்டோ 800க்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,50,000 ரூபா. இது என்றைக்குமே பிக்சட் ரேட் இல்லைங்க. கண்டிப்பாக ரேட்டு நீங்கள் பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாங்க. நேரடியாக வண்டி வந்து பாருங்கள். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் பார்க்குறீங்க, அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு ஒரு 50,000 இல்லை ஒரு 30,000 இருக்கா கட்டுங்க. மீதியை வந்து ஒரு லிமிடெட் ஃபைனான்ஸில் ஒரு ஃபைனான்ஸும் பண்ணி தரலாங்க. அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் பாதி லோனும் பண்ணலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டிங்க. வண்டி வந்து பாருங்கள், வண்டியினுடைய கண்டிஷனை பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி எடுக்கலாங்க. அது நம்ம திருப்பூர் அர்சா கார்ஸில் மட்டும்தாங்க. நம்ம அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமரும் கேட்பீங்க, ஒரு ஆல்டோ K10 வேணும். நிறைய கஸ்டமர் லைக் பண்ணி ஓட்டுற வண்டி ஒரு ரெட் கலரில் உள்ள வண்டிங்க. அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயில் ஓட்டுற வண்டிங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு TN 22C 7222 நம்பர் சொன்னாவே நான் சீக்கிரம் மெமரி ஆகிற வண்டிங்க. வண்டியோட அவுட்லுக் சரி இன்டீரியர் சரி வண்டியோடைய ஒரு 5 பேர் ஓரமாக இருக்க ஒரு ஏற்ற வண்டிங்க. டயர் 4 டயருமே ஒரு 90% இருக்குங்க டயர் கண்டிஷனு. வண்டியோட அவுட்லுக் சரி இன்டீரியரும் சரி. இன்டீரியர் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க. வண்டியோட சீட் கவரும் நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்கிறாங்க. சீட் கவரும் நல்லா இருக்கு. இதனுடைய மாருதி ஆல்டோ K10 இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸில் இந்த ஆல்டோக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 ரூபாய். நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா இந்த வண்டிக்காக உங்களுக்காக நான் பேசுகிறேங்க ஒரு பெஸ்ட் ரேட் அமௌண்ட்டில். அதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் லோன் பார்ப்போம் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் கையில் ஒரு 30,000 இருந்தால் போதுங்க. 30,000 நீங்கள் 20,000 இருந்தால் போது கட்டிட்டு இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு லிமிடெட் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமரு என்னைக்கு சொல்கிற மாதிரி பாதி கட்டிட்டு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாங்க. ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி.
அது மாருதி ஆல்டோவில் K10ங்க 2013 2 ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்ம கோட் பண்ணுற ரேட்டு 2,75,000 ரூபா. நீங்கள் வண்டி வந்து நேரில் பாருங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாங்க. நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப லைக் பண்ணுற ஓட்டுற வண்டிங்க. அது ஒயிட் அண்ட் பிளாக்ல, கீழே ஒயிட்டு டாப் மட்டும் பிளாக்காக இருக்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனரு. வண்டியோட அவுட்லுக்கும் சரி இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. மெயினாக சொல்லணும்னா எங்கள் ஓனர் சொல்லுவாருங்க ஏசி பற்றி, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி, இது அதுக்கு மேலேங்க காஷ்மீர் மாதிரி இருக்குங்க. ஊட்டி சில்னஸ் அவ்வளோ நீட்டாக இருக்குது. மண்ணோட டயர் கண்டிஷன் புது டயர் போட்டிருக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்க்கிங் சேல்ஸ் விட்டுருக்குறாங்க. இந்த வண்டி வித்து தர சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. டயர் கண்டிஷன் மண்ணோட அவுட்லுக்கும் சரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. வண்டி டென்ட்டோ கிராச்சஸோ எதுவும் இல்லைங்க, அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. இந்த ஷிஃப்டினோட மாடல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுங்க, வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங்லேயும் நார்மல் பவர் ஸ்டேரிங் வருங்க. விண்டோ நார்மல் விண்டோ இருந்தது. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கஸ்டமர் வந்து விண்டோ வந்து பவர் விண்டோ மாற்றிட்டாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த ஷிஃப்ட்டுக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5,75,000 ரூபாய். வண்டியோட செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. ரேட்டை பார்க்காதீங்க, வண்டியோட கண்டிஷனை பாருங்கள். வண்டி வந்து நேரில் பாருங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள், ரேட்டு ஒரு ஃபைனல் பண்ணலாங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணலாங்க. இப்போ நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் கேட்பீங்க. வண்டி நல்லா குவாலிட்டியான எதிர்பார்ப்பீங்க. அது சிங்கிள் ஓனரில், அது ஒரு லேட்டஸ்ட் மாடல் எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ K10ங்க. வண்டியோட அவுட்லுக்கும் சரி இன்டீரியரும் சரி எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. வண்டி வந்து நீங்கள் நேரில் பார்த்தாவே போதுங்க, வண்டியோட உங்களுக்கு பிடிச்சிரு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் சரி பாடி கண்டிஷன் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. உள்ள சீட் கவர் நல்லா இருக்குது. 4 டயருமே ஒரு 75% இருக்குது. இந்த வண்டியினுடைய இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க. சீட் கவர் நல்லா நீட்டாக இருக்குது. ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குங்க. விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர் வந்து ஒரு டேமேஜ் ஆகாம ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டிங்க. ஆனால் சிங்கிள் ஓனர் வண்டிங்க, அவங்க வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸில் இருக்குது. 2018 மாருதி ஆல்டோ K10ங்க. மாடல் 2018 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த மாருதி ஆல்டோ K10க்கு கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,95,000 ரூபாய். என்னைக்குமே சொல்றது இன்னைக்கும் சொல்றேங்க, நம்ம அர்சா கார்ஸ்ல நம்ம சொல்ற ரேட்டு பிக்சட் இல்லைங்க. நீங்க நேரடியாக வாங்க, வண்டியை வந்து பாருங்க, வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க, வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்தா ரேட்டு பேசிட்டுங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணலாம். வண்டியோட அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. அது மார்ஜினாவே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டிங்க. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு வெறும் 3,95,000 ரூபா. இது பிக்சட் ரேட் இல்லைங்க, நேரடியாக வந்து பாருங்க, வண்டி பாருங்க, ரேட்டை கூட பேசி பார்த்துக்கலாங்க. நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபென்ட் கிரேல் உள்ள வண்டிங்க. பெல்ஸ் வேகன் போலோ 2019 மாடல் 2 ஓனரு. அது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. போலோவில் பெட்ரோல் வேரியண்ட்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டியோட அவுட்லுக்கும் சரி இன்டீரியர் அவ்வளோ நீட்டாக இருக்குது. டயர் கண்டிஷனு 4 டயருமே குறைஞ்சது ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குது. பேக் டயர் வந்து ஒரு 80%, ஃப்ரண்ட் டயரும் ஒரு 60% இருக்குது. வண்டியோடைய இன்டீரியர் சரி அவுட்லுக்கும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த பெல்ஸ் வேகன் போலோ மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடலு 2 ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்ச ரூபா. இந்த 6 லட்ச ரூபா பிக்சர் ரேட் இல்லைங்க. வண்டி வந்து நேரில் பாருங்கள், ரெடி கேஷ்னு ஒரு பெஸ்ட் ரேட் அமௌண்ட். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா, இந்த வண்டி வந்து பாருங்க, உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டுங்க சிபில் ஸ்கோர் பார்த்துட்டு லோன் பண்ணிக்கலாம்னா இந்த வண்டிக்கு லோனும் பண்ணிக்கலாங்க. நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி செலீரியோ. செலீரியோனாவே ஒரு குவாலிட்டியான வண்டியாகவும் இருக்குது. அது லேட்டஸ்ட் மாடலில் பெட்ரோல் வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுலேயும் வண்டியினுடைய அவுட்லுக்கும் சரி இன்டீரியரும் சரி அவ்வளோ ஒரு நீட்டான வண்டிங்க. டயர் கண்டிஷன் 4 டயருமே ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டி இன்டீரியரும் சரி அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. மாருதி செலீரியோ மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடலு 2 ஓனர் பெட்ரோல் வேணுங்க. இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்குது. மாருதி செலீரியோவுக்கு நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபாய்ங்க. நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும் பண்ணல. அதே மாதிரி இன்னொன்று மெயினாக சொல்கிறேங்க, ஒரு லேட்டஸ்ட் மாடலாக இருக்கணும், ஒரு குவாலிட்டியான வண்டியாக இருக்கணும், அது பெட்ரோல் வேரியண்ட்டாக இருக்கணும், செலவு இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் நல்லா கிடைக்கும்னு பார்ப்பீங்க. இந்த செலீரியோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியிலேயே ஒரு 20-22 ஒரு லிட்டருக்கு 20-22 மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2020 2 ஓனர் பெட்ரோல் வேரியண்டி இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டு. நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபா. இது பிக்சர் ரேட் இல்லை. நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா பெஸ்ட் ரேட் அமௌண்ட்ல ஃபோன் ஆப்ஷன் எதிர்பார்த்தாலே
இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க. இப்போ நம்ம அர்சா கார்ஸ்ல அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க, ஒரு டென்டோ கிராச்சஸ் இல்லாத வண்டிங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசம் வண்டி. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் வேகன் வென்டோ 1.6ங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2011க்கு 12 மாடலு. ஆனால் ஓனர் மட்டும் 3 வரும். ஓனர் 3 இருந்தாலும் வண்டியினுடைய கண்டிஷன் சரி, டயர் கண்டிஷனு, இன்ஜின் கண்டிஷன், சீட் கவரு எல்லாமே நல்லா பக்கா ஒர்க்கிங் உள்ள வண்டிங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் வேரியண்ட்னாவே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இந்த வேல்ஸ் வேகன் வென்டோக்கு நம்ம அர்சா கார்ஸ்ல கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் ரூபா. அது பிக்சட் ரேட் இல்லைங்க. நேரடியாக வண்டியை வந்து பாருங்க. இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டில் நிறைய கஸ்டமரு இப்போ பொங்கல் வர டைமில் ஒரு லாங் ட்ரிப்புக்கு ஒரு ஃபேமிலி ஒரு 7-8 பேர் இருக்குதுங்க. அந்த மாதிரி வண்டி வேணும்னு கேட்டுருக்கிறீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் வண்டியோட அவுட்லுக் சரி, இன்டீரியர் சரி அவ்வளோ நீட்டாக இருக்கு. ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு. 4 டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் உன்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல், 2 ஓனர், டீசல் வேரியண்ட்டுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்கு. இந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம அர்சா கார்ஸ்ல கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 ரூபா. இந்த வண்டியினுடைய பிக்சர் ரேட் இல்லைங்க. கண்டிப்பாக ரெடி கேஸோட பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமராக பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம். நேரடியாக வண்டி வந்து பாருங்க. அதே மாதிரி 7 சீட்டில் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டிங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணி தரலாங்க. நேரில் வந்து வண்டியை பாருங்க. அர்சா கார்ஸ்ல அடுத்தா பார்க்குற வண்டி ஒரு செடான் டைப்ல நிறைய கஸ்டமர் எதிர்பார்ப்பீங்க. அது மெயினாக ஹோண்டானாவே நிறைய எதிர்பார்க்குற வண்டிங்க. அதுலேயும் ஹோண்டா சிட்டி ஜெட்டாக்ஸுங்க. மாடல் 2006 மாடல், 4 ஓனர், பெட்ரோல் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸு இன்னும் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குங்க. வண்ணோட அவுட்லுக்கும் சரி, இன்டீரியரும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்கு. வண்ணோட டயர் 4 டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கு. இந்த ஹோண்டா சிட்டிக்கு நம்ம அர்சா கார்ஸ்ல கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 ரூபா. 1,50,000 பிக்சர் ரேட் இல்லைங்க. ரெடிகேஸோட வந்தால் பெஸ்ட் ரேட்டு பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமரா 1,50,000 ரூபாயிலேருந்து பாதி கட்டிட்டு மீதி ஒரு லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்தடுத்த வண்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. வண்ணுடைய அவுட்லுக் மட்டும், வண்ணுடைய ஓவர் டீட்டெயில் மட்டும் பார்க்கலாங்க. ஏன்னா நிறைய வண்டி இருக்குனால வண்ணுடைய இன்டீரியர் பார்க்க முடியாது. ஒன்று நம்ம அர்சா கார்ஸ்ல இப்போ ஒரு 40 வண்டிக்கு மேலேயே இருக்குங்க. அதனால வந்து வண்ணுடைய ஓவரால் டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கலாங்க. வண்ணோட அவுட்லுக்கு, வண்ணோட கண்டிஷன் என்னன்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் நேரடியாக வாங்க வண்டியை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அர்சா கார்ஸ் யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது, அதுலேயும் பார்க்கலாங்க. மெயினாக வந்து நம்ம அந்த எந்த வீடியோ பார்க்குறீங்க அது நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்டாப் நம்பர் கொடுத்துருப்பா. அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கால் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சரி, வண்ணுடைய டீட்டெயில் என்னங்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. நம்ம அர்சா கார்ஸ்ல அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட் 2016 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்ட்ல இருக்க. வண்டியோட அவுட்லுக்கும் சரி, இன்டீரியரும் சரி எல்லாமே நீட்டாக இருக்குங்க. 4 டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கு. நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த ரெனால்டு குவிட்டுக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா. அதே மாதிரி 16 சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்ட்ல உள்ளது. நம்ம அர்சா கார்ஸ்ல கோட் பண்ணுற ரேட்டு 3,50,000 ரூபா. அது நம்பர் பார்த்தீங்கன்னா TN22DD நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பருங்க. 1000 வர நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பராக வருங்க. நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு 3,50,000 ரூபா. 3,50,000 பிக்சர் ரேட் இல்லைங்க. நீங்கள் நேரடியாக வாங்க, வண்டி வந்து பாருங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக்கலாம். லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் கையில் ஒரு 50,000 இருக்கா, அதை கட்டிட்டு இந்த வண்டியை மீதியை பேங்க் லோனாகவும் பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்த வண்டி என்னன்னு பார்க்கலாம். அர்சா கார்ஸ்ல அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கில், அது லோ பட்ஜெட் எதிர்பார்ப்பீங்க. அதுலேயும் சென்ட்ரோவில் மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல், 4 ஓனருங்க. 4 ஓனராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் வண்டியோடைய கண்டிஷனு, டயர் கண்டிஷன், இன்ஜின் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2008, 4 ஓனர், பெட்ரோல் வேண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது. எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 ரூபா. அந்த 1,80,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா எஃப்சி நாங்களே பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே கஸ்டமர் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த 1,80,000 எஃப்சிக்கு என்ன ரேட் ஆகுதோ அதை கழிச்சுட்டு மீதி வந்து நீங்களே எடுத்து பண்ணிக்கலாங்க. சரி, கொஞ்சம் சொதப்பா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் மாருதி சியாஸ் கேட்டிருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெட்டாக்ஸை மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல், 2 ஓனர், டீசலில் நிறைய பேர் கேட்பீங்க. அதில் இந்த டீசல் வேரியண்ட்டில் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கண்ணில் இருக்கு. டயர் கண்டிஷன் சரி, வண்டியோட அவுட்லுக்கும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்கு. டென்டோ கிராச்சஸாக எதுவும் இல்லாத வண்டிங்க. அவ்வளோ ஒரு இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கு. இந்த மாருதி சியாஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல், சிங்கிள் ஓனர், டீசலுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸ்ல கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5,95,000 ரூபாய். நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்க பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணாங்க.
லோன் ஆப்ஷன் பார்த்தா லோனு பண்ணிக்கலாங்க. வண்டியோட பார்த்தீங்கன்னா ஒரு செடான் டைப்பில் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. வண்டியோட டென்ட்டோ கிராச்சஸ் எதுவும் இல்லைங்க. இந்த மாருதி சியாஸ்க்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5,95,000 ரூபா. நேரடியாக வந்து வண்டியை பாருங்க, ஒரு பெஸ்ட்டாக டவுன் பண்ணிக்கலாங்க. நம்ம அர்சா காசில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான வண்டி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா BMW மாடல் பார்த்தீங்கன்னா 2013க்கு 14. ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர், டீசல் வேரியண்ட், இன்சூரன்ஸ், எஃப்சி ரெண்டுமே கரண்ட் உள்ள வண்டிங்க. வண்டியோடைய BMW-னாவே அதனுடைய டீட்டெயில் சொல்ல வேண்டாங்க. வண்டியோடைய குவாலிட்டி எப்படின்னு உங்களுக்கே தெரியும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் சரி, பாடி கண்டிஷன் சரி, டயர் கண்டிஷன் ஒரு குட் கண்டிஷன் இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வர டைப்புங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு குட் கண்டிஷனில் இருக்கு. நம்ம அர்சா கார்ஸில் இந்த BMW ஓட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் ரூபாய்ங்க. நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும்ல. அதே மாதிரி BMW லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா, நேரடியாக வாங்க. வரும்போது உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு கொண்டு வாங்க. சிபில் ஸ்கோர் வச்சுட்டு உங்களுக்கு லோன் ஆகுமான்னு செக் பண்ணிக்கலாங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டியை கண்டிப்பாக லோன் பண்ணி தரலாங்க. நம்ம அர்சா காசில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வண்டி பார்ப்பீங்க. அது பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி. ஒரு இப்போ மார்க்கெட் ரெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கிற வண்டி Hyundai i10 கிராண்டுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வண்டிங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்கு. வண்டியினுடைய அவுட்லுக் சரி, இன்டென்ஸ் அவ்வளோ நீட்டாக இருக்கு. டயர் கண்டிஷனுமே 4 டயருமோ ஒரு 80% உள்ள கண்டிஷனுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. அவ்வளோ ஒரு பெட்ரோல் வண்டினாவே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. மாடல் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,65,000 ரூபா. என்னைக்கும் சொல்கிறது இப்போ வந்து சொல்கிறேங்க, அர்சா காசில் என்றைக்குமே நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பிக்சர் ரேட் இல்லைங்க. நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக டவுன் பண்ணிக்கா. லோன் ஆப்ஷனும் இருக்குது இந்த வண்டிக்குங்க. அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி வேகனார் நிறையா கஸ்டமர் எதிர்பார்ப்பீங்க. அது லோ பட்ஜெட் எதிர்பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட கோல்டு கலரு, வண்டியோட அவுட்லுக்கும் சரி, இன்டீரியரும் சரி, சீட் கவர் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. வண்டியோட கோல்டு கலரில் டென்ட்டோ கிராச்சஸ் எதுவும் இல்லைங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல், 3 ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்கு. நம்ம அர்சா கார்ஸில் இந்த மாருதி வேகனார் 2010 3 ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் உள்ள வண்டி. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 ரூபா. அந்த 2,25,000 ரூபா பிக்சட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக பாதி லோக்கல் பெயிண்ட்ஸும் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூ டைப்பில் ஒரு 5 சீட்டில் உள்ள வண்டிங்க. நிறைய பேர் ஒரு எஸ்யூ டைப்பில் கேட்பீங்க. அவங்களுங்க பார்த்தீங்கன்னா Ford EcoSports மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல், ஓனர் 3 ஓனர், வண்டியோட சீட் கவர் சரி, இன்டீரியர் சரி அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. ஏசி நல்லா ஊட்டி கொடைக்கிழமை நல்லா ஜில்னஸ் கூலிங்காக இருக்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல், 3 ஓனர், பெட்ரோல் வேரியண்டிங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்யூ டைப்பில் Ford EcoSports, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த Ford EcoSportsக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது. கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் ரூபாய்ங்க. அது பிக்சர் ரேட்டில் வண்டி வந்து நேரடியாக பாருங்கள், ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும் பண்ணலாம். இந்த வண்டிக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க. உங்கள் ப்ரொஃபைல் இருந்தால் ஒரு பேங்க் லோனாகவும் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மெயின்டெனன்ஸு ஃப்ரீயான வண்டி, ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான வண்டி எதிர்பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ LXIங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2011, வண்டியோட அவுட்லுக்கும் சரி, வண்டியோட 4 டயருமே ஒரு 80% உள்ள கண்டிஷனு. வண்டியினுடைய இன்டீரியரும் சரி, எக்ஸ்டீரியரும் சரி அவ்வளோ நீட்டாக இருக்குது. வண்டியை டென்ட்டோ கிராச்சஸ் இல்லைங்க. வண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க, ஒரிஜினல் பாடியோடு இருக்குது. வண்டி இந்த ஆல்டோனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல், 3 ஓனர், பெட்ரோல் வேரியண்டிங், இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,90,000 ரூபா. அது பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வாங்க பெஸ்ட் ரேட் அமௌண்ட்டில். திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் பாதி இந்த வண்டிக்கு லோக்கல் பேண்ட்ஸ் பண்ணி தரலாங்க. அர்சா கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம சொல்கிற விலை எல்லாமே பிக்ஸு பேஸ் கிடையாது. நேரில் ரெடி கேஷோட வந்தீங்கன்னா நெகஜிபிள். அது மட்டும் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தவிர்த்துட்டு ரெடி கேஷோட பணமாகவே கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் லிமிட். அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. இது அடிக்கடி நாங்கள் பேஸ் பண்ணுறாங்காட்டி ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் சொல்கிறேன். நீங்கள் லிக்விட் கேஷாக கொண்டு வாங்க. கையோட நீங்கள் பேப்பர், புக்கு, வண்டி எல்லாமே எடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபன்ல யூடியூப் சேனலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.